ராமதாஸ் ஐயா தலைமையில திண்டிவனம் ஓமந்தூர்ல ஒரு செயற்குழு கூட்டம் நடந்திருக்கு. அந்த செயற்குழு கூட்டத்துல என்ன பேசியிருக்காரு ராமதாஸ் ஐயா அப்படின்னா, என்னோட வருத்தத்தை என் வழிய தெரிஞ்சவங்க தான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த கூட்டத்துக்கு அன்புமணி சார்ந்தவங்களும் அன்புமணி ஆதரவாளர்களும் கூட்டத்துக்கு வரல அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கூட்டத்துல அன்புமணி அவர்களுக்கு எதிராக பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. என்ன நடவடிக்கைனா, நிறுவனருக்கு எதிராக கட்டுப்படாம அன்புமணி அவர்கள் செயல்பட்டுட்டு வராங்க. அதனால இதுக்கு கண்டிப்பா அன்புமணி தரப்புல இருந்து வருத்தம் தெரிவிக்கணும்னு அன்புமணி அவர்களுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அந்த செயற்குழு கூட்டத்துல. இது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காரு ராமதாஸ் ஐயா அப்படின்னா, வரப்போற 2026 தேர்தல கூட்டணியில தான் சந்திக்க இருக்கிறோம். நமக்கு எந்த தொகுதி கொடுக்கப்படுதோ அதுக்கான வேட்பாளரை தேர்வு செய்வதற்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சட்டமன்ற தேர்தலுக்கான ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுறது நான் தான் அப்படின்னு ரொம்ப வீரவசனமா பேசியிருக்காரு ராமதாஸ் ஐயா.